7 ஆண்டுகள் கழித்து சீனாவில் இருந்து இந்தியாவிற்கு வந்த அழைப்பு. சீனாவை டிராகனாகவும் இந்தியாவை யானையாகவும் கருதி ஒன்றுபட வேண்டும் என்று கூறிய சீன அதிபர். அமெரிக்காவுக்கு எதிராக 3 முக்கிய நாடுகள் எடுக்கப் போகும் முடிவுகள் என்ன? ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு என்பது சீனா, ரஷ்யா, இந்தியா உள்ளிட்ட 10 உறுப்பு நாடுகள் ஒன்று சேர்ந்து அரசியல், பொருளாதாரம் மற்றும் சர்வதேச பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக கருதப்படுது. இந்த அமைப்பு கடந்த 2001ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்த அமைப்புல கடந்த 2017ஆம் ஆண்டுல தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைந்ததாகவும் கூறப்படுது. இதுல இந்திய பிரதமரான நரேந்திர மோடி சீன அதிபரை சந்திச்சு பல விஷயங்களை பேசியிருக்காரு. இதை தொடர்ந்து கடந்த 2018 மற்றும் 19ஆம் ஆண்டுகளிலும் பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. ஆனா கடந்த 2020ஆம் ஆண்டு கல்வான் பகுதியில இந்தியா சீனாவுக்கு இடையில பதற்றம் ஏற்பட்டுச்சு. இதனால கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவில இருந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு இப்போ அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில பிரதமர் சீனா சென்று சீன அதிபரை சந்திச்சு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காரு. மேலும் இந்த மாநாட்டில் மற்ற உறுப்பு நாடுகளும் கலந்து கொண்ட நிலையில தான் அமெரிக்கா விதித்துள்ள வரி விதிப்பு குறித்து விவாதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுது.